असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम बृहदारण्यक उपनिषद ध्यान श्लोकम भगवद्गीता। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधी भोक्ता दुक्तं गीतामृतं महः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை 7வது அத்தியாயம். சென்ற வகுப்பில் 9வது ஸ்லோகம் மட்டும் சொன்னேன். 8, 9, 10, 11, 12 வரைக்கும் பகவான் தன்னுடைய மேன்மையை விபூதியை பற்றி சொல்கிறார் அப்படின்னு சொன்னேன். ஏன் விபூதியை சொல்கிறார் அப்படின்னா, ஞானம் வந்தாச்சு. நம்ம கீதை படிக்கிறதுலேருந்து அந்த ஞானம் விஞ்ஞானம் ஆகவில்லை. அது விஞ்ஞானம் ஆவதற்கும் அறிவு மயமும் உணர்வு மயமும் ஒன்றாக வேண்டும் என்பதற்கும் பகவான் தன்னுடைய மேன்மையை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். ஸோ மேன்மையை சொல்வதன் மூலமாக நமக்கு விஞ்ஞானம் வருமா என்ற கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். மேன்மை, அதாவது பகவானுடைய விபூதிகளை, பகவானை ஸ்மரணிக்கும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறையான எண்ணங்கள் வருகிறது என்று எல்லா சைக்காலஜிஸ்டும் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இறைவனுடைய வழிபாடு நமக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. என்னதான் பணம் காசு என்ன வசதிகள் இருந்தாலும் மனதில் அமைதி, மனதில் ஒரு தெளிவு வர வேண்டும் என்றால் இறை நாமம் தான் வழி அப்படின்னு சொல்கிறார். அதன் மூலமாக பாசிட்டிவ் தாட்ஸ். ஏன் அப்படின்னா, நமக்கு ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்குது, நம்முடைய சம்ஸ்காரம். அதனால தான் நம்ம நம்முடைய ராகத்வேஷத்தின் பயனாக நாம் பார்க்கின்ற இந்த உலகத்தில் நமக்கு இறைவன் தெரியவில்லை. அதனால வெறுப்பு அதுதான் நமக்கு தெரியுது. காரணம், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நெகட்டிவ் தாட்ஸ். அந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால் மாயா என்ன 3 குணங்கள்: ரஜோகுணம், தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம். ஸோ இந்த குணத்திலிருந்து கொஞ்சமாக வரணும். தமோ குணத்தில் இருக்கும். தமோ குணத்திலிருந்து கொஞ்சம் பரிணமித்து ரஜோகுணம். 3 குணமும் முக்கியம். ஆனால் 3 குணமும் ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டெப்பிங்கிலிருந்து தான் நம்ம மேலே வரணும். அதனால் இது இல்லாமல் இருக்க முடியாது. அடுத்த 12வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறது அதெல்லாம். ஸோ இந்த 3 குணங்களை தாண்டி குணாதீதன் ஆக வேண்டும். குணாதீதன் ஆக வேண்டும் என்றால் நமக்கு அந்த குணங்கள், இறைவனுடைய அருள் வேண்டும். அதாவது சத்வகுண தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு வந்துடலாம், ரஜோகுணத்திலிருந்து சத்வகுணத்துக்கு வந்துடலாம். சத்வகுணம் ரொம்ப நல்லது, ஆனாலும் அதுவும் ஒரு பந்தம் தான் அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணரே சொல்கிறார். 3 திருடர்களுடைய கதை. தங்க சங்கிலியும் சங்கிலி தான், இரும்பு சங்கிலியும் சங்கிலி தான், 2 சங்கிலி தான். ஆக இந்த சத்வகுணம் சங்க தங்கிலி மாதிரி. ஸோ அதையும் கடக்க வேண்டும். அதை கடக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இறை அருள் வேண்டும். அதான் நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி சொல்லியிருக்கேன், நடந்த ஒரு விஷயம். இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சுவாமி எனக்கு சொன்னது, யுஎஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண் குழந்தை வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம்.
அவங்க குடும்பம் வந்து அங்கே க்ரீன் கார்டு வாங்கி அங்கே யூஎஸில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க பூர்வீகம் தமிழ்நாடு, சென்னை தான். அந்த வீட்டில் இருக்கிற பெண் குழந்தை ஏதோ ஒரு லவ் அஃபேர்ஸில் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டான். ரொம்ப சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டான். அப்போது டாக்டர்கிட்ட போயிட்டு, மனோ தத்துவ டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணும்பொழுது அவர் கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ்க்கு அனுப்புங்க, நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் பேரில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் சென்னையில் இருக்காங்க. அவங்களுக்கு அதாவது அந்த அந்த பொண்ணோட தாய் மாமன் சென்னையில் இருக்கார், ஒரு இதில் இருக்கார். ஸோ அந்த தாய் மாமனுக்கு ஒரு 8 வயதில் ஒரு குழந்தை இருக்கிறது, பெண் குழந்தை இருக்கிறது. ஸோ அவர் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த அந்த பெண் குழந்தையோட, அதாவது அந்த 18 வயது பெண் குழந்தையோட தாய் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க அந்த பொண்ணை. சரி, கொஞ்ச நாள் நீ போய் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் அந்த தன்னுடைய தாய்மாமன் வீட்டுக்கு வர்றா. அந்த வீட்டில் இருக்கிற 8 வயது குழந்தை 2 பேருமே பேசுகிறாங்க. இருந்தாலும் அந்த டிப்ரெஷன் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா டிப்ரெஷன் அப்படிங்கிறது நெகட்டிவ், ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ அதை பிரதிபாத பட்சம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை வந்து பாசிட்டிவ் தாட்ஸில் தான் நம்ம சரி முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை பண்ண முடியாது, பாசிட்டிவ் தாட்ஸாக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுன்னா, பட் பை சான்ஸ் என்னாச்சு, அந்த 8 வயது குழந்தை பரதநாட்டியம் கற்றுக்குது. அந்த குழந்தைக்கு சலங்கை பூஜை பண்ண போகிறாங்க. அந்த பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நாளில் இன்விடேஷன் அடித்து சலங்கை பூஜை தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இதை பண்ணுவாங்க. அப்போது அந்த சலங்கை பூஜைக்கு முன்னாடி சில அபிநயங்கள் எல்லாம் அது கற்றுக்கிட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 18 வயது டிப்ரெஷன் ஆகி இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த பெண் குழந்தையும் பார்க்கும்போது ஏதோ சம்திங் அவளுக்கு ஒரு இது வருது. ஏன்னா அபிநயம் அப்படின்றது என்னென்னா, கிருஷ்ணனை போல் புல்லாங்குழல் வச்சு இது பண்ணுற மாதிரி, சிவபெருமானை போல் நடராஜர் மாதிரி, அப்புறம் பார்வதி பாடி இது மாதிரி அது பண்ணும்போது இறை நாமத்தோடு இறை ரூபமும் நமக்கு வருவதால் அதில் பாசிட்டிவ் தாட்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் இது வருது. ஸோ இதை பார்க்கும்போது அவளுக்கு அந்த சலங்கை பூஜைக்கு அவளும் வர்றா. அரங்கத்தில் சலங்கை பூஜை நடக்கும்போது she has got some changes. அப்புறம் வீட்டுக்கு வந்தால் சலங்கை பூஜையெல்லாம் முடிஞ்சது. வீட்டுக்கு வந்தால் அடுத்த நாள் வந்து அந்த 18 வயது பெண் குழந்தை கேட்குறா, மாமா நானும் பரதநாட்டியம் கற்றுக்கலாமா அப்படின்னு. ஓ, தாராளமாக கற்றுக்கலாமா அப்படின்னு. ஸோ அவள் கற்றுக்க ஆரம்பிக்கும்போது அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அவளுக்கு வருது. எப்படி அந்த அபிநயங்கள், இறைவனுடைய அந்த அபிநயங்கள்லாம் பார்க்கும்போது அதையெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஏன் இறைவனுடைய பகவானுடைய விபூதிகளை நமக்கு வரணும் அப்படின்னா பாசிட்டிவ் தாட்ஸ் வரணும். அதுதான் அல்டிமேட்டு. ஸோ அதுக்கு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் ஏன் வரணும்னா, நமக்கு உள்ளதை தத்துவவித் மகாபாவன் சொல்கிற மாதிரி உள்ளபடி நமக்கு தெரியல. ஏன் நம்மிடம் இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் த்ரூ ராகத்வேஷமாக வருவதா நமக்கு அது தெரியலை. அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் அது கொண்டாடணும். ஸோ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த அபிநயங்கள் ஒன்று பண்ணும்போது வித்தின் 6 months to 1 year அந்த 18 வயது பெண் குழந்தை பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கின்ற அந்த கலாச்சாரம், பண்பாடு எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் பாசிட்டிவ் தாட்ஸை க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, தாய்நாடு தாய்நாடு தாய்மொழி, நம்முடைய கலாச்சாரமும் ஒரு தாய். அந்த தாய் எப்படி நம்முடைய மனதை மாற்றுகிறார் என்பது தான் இந்த இது. அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த விபூதிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ விபூதிகள் நம்ம புண்ணியோகந்த பிருத்திவியாம் ச தேஜஸ்மி விபாவசோ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாக்ஷ்மி தபஸ்விசு அப்படின்னு சென்ற இதில் சொன்னேன். அதாவது மண்ணின் நறுமணமாக தீயின் சுடராகவும் நான் இருக்கிறேன், எல்லா உயிர்களில் உயிர்ப்பாக தபஸ்யாக நான் இருக்கிறேன் என்று பகவான் இந்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். எப்படின்னா, அவருடைய விபூதிகளை நாம் பார்க்குறோம். இதெல்லாம் அவருடைய விபூதி. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, புண்ணிய கந்தம். புண்ணியம் என்ன, புண்ணியம்னா நல்ல
நல்ல நறுமணம் மிக்க, கந்தம்னா நறுமணம். நான் தமிழில் கூட சொன்னால் நாற்றம்னா தமிழில் பியூர் தமிழில் நாற்றம்னா நறுமணம்னு பொருள் இல்லையா? அதனால் இந்த பிருத்திவி இந்த விபூதிகள் சொல்ல ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தில் பார்த்தா புண்ணிய கந்தா பிருத்திவியாம். பிருத்திவியாம்னா பிருத்திவிங்கிறது பூமி. இந்த பூமியிலே நான் வாசனை மிக்க நறுமணமாக நானே இருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். அவர் விபூதி நம்ம ஒரு இடத்துல நல்ல மனம் வருது, நல்ல ஸ்மெல் வருதுன்னா அங்கே பகவான் இருக்கிறார் என்ற அந்த ஸ்மரணம், அந்த ஞாபகம் நமக்கு வரணும். நாம் பலவிதமான நறுமணங்களை இந்த உலகத்தில் நுகர்கிறோம். அதற்கு காற்று தான் காரணம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் என்னென்னா பூமியிலிருந்து வருகின்ற வாசனைகள், நறுமணங்கள் அது காற்றில் அதை நாம் உணர்கிறோம். அதனால நம்ம அது காற்றிலிருந்து வந்துடுது, காற்றில் தான் வாசனை, காற்றிலிருந்து தான் வாசனை வருகிறது என்று நம்ம நினைக்கிறோம். கிடையாது. ஸோ வாசனை என்பது பூமியினுடைய தன்மை அப்படிங்கிறத பகவான் சொல்றார். அந்த பூமியினுடைய அந்த தன்மை, அந்த ஸ்வரூபம், பூமியினுடைய ஸ்வரூபம் என்னென்னா கந்தம். அந்த கந்தமாக நான் இருக்கிறேன், நறுமணமாக நான் இருக்கிறேன். எப்படிப்பட்ட வாசனை? புண்ணியம், புண்ணிய கந்தா, நல்ல நறுமணமிக்க வாசனையாக நானே இருக்கிறேன். அப்போ நம்ம என்ன, இப்போ ஆர்டிஃபிஷியலாக மனிதர்கள் பல வகையான வாசனை திரவியங்கள், அதாவது ஆர்டிஃபிஷியல் வாசனை திரவியங்கள் நம்ம உபயோகிக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா இயற்கையிலே நறுமணம் இருக்கிறது இந்த பூமியிலே. அந்த நறுமணம் தான் நமக்கு நல்லது. ஏன்னா மனிதர்களுடைய சுயநலத்தின் காரணமாக என்ன ஆகுது? இப்போது ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிடறான், சாராய கம்பெனி இப்படிலாம் ஆரம்பித்து நம்முடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படிப்பட்ட போகுதுன்னு. நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருந்தால் குப்பை கொட்டி அங்கே அழுகிய விஷயங்கள்லாம் போட்டு அதை நறுமணம் நாற்றமாக மாறி இதெல்லாம் நம்முடைய மனிதர்களுடைய சுயநலத்தின் காரணமாக, அந்த சுயநலத்தின் காரணமாக என்னாச்சு? புண்ணிய கந்தம் போச்சு, பாவகந்தம் வருது. பாவகந்தம் நம்ம கிரியேட் பண்ணது. அந்த பாவகந்தத்தினால் நாம் அவதிப்படுகிறோம். இயற்கையின் நறுமணம் எங்கு இருக்கிறது? அது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அதற்காக நெகட்டிவ் ஆர்டிஃபிஷியல்ஸ் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நம்ம தயார் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நமக்கு தீங்கான ஒரு விஷயம். இந்த புண்ணியம் என்பதற்கு ஸ்வபாவம், அதான் நான் சொன்னேன், அந்த பூமியினுடைய ஸ்வபாவம் நறுமணம் மிக்க, வாசனை மிக்கது. பார்த்தீங்கன்னா புதுசாக மழை வரும்போது அவர் மண் வாசனைன்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து வருது? அந்த பூமியிலேருந்து அந்த வாசனை வருது, மண் வாசனை. அதுதான் புண்ணிய கந்தம் அப்படின்னா. இந்த பூமி எப்படி தோன்றியது என்று நம்முடைய சாஸ்திரத்தில் குறிப்பாக இதில் தைத்திரிய உபனிஷத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா நீருடன், அதாவது அதுக்கு முன்னாடி பஞ்சபூதத்தில் பிருத்திவிக்கு முன்னாடி நீர், அந்த நீருடன் வாசனை சேர்ந்தவுடன் அது பூமியாக மாறுகிறது என்று நம்முடைய உபனிஷத்துங்களில், நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? அதாவது நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதம் சொன்னேன். இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினுடைய, அதாவது நீரின் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினுடைய அதோடு இந்த வாசனை சேரும் பொழுது ஸ்தூல பஞ்சபூதமான பூமி உருவாகிறது. எப்படி ஆகாசம் தோன்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூக்ஷ்ம ஆகாசத்தோடு சப்தம் என்கின்ற ஒரு குணத்தை சேர்க்கும் பொழுது அது ஆகாசம் தோன்றுகிறது. ஆக இந்த சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலம் வருகிறது. எப்படி களிமண்ணிலிருந்து பானை வந்ததோ அதுபோல் இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து ஒரு குணம் சேரும் பொழுது அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதம் ஸ்தூல பஞ்சபூதமாக மாறுகிறது. இதுதான் டெக்னிக். இதெல்லாம் உபனிஷத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீர் எப்படி வந்தது, இந்த காற்று எப்படி வந்தது, அக்னி எப்படி வந்தது, ஆகாசம் எப்படி வந்தது அப்படிங்கிற அதோடு ஒவ்வொரு குணமும் சேரும் பொழுது அது ஆக இதனுடைய மூலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா, பிரம்மா, பரம்பொருள் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்படி பூமியினுடைய முக்கியத்துவம், அதனுடைய வாசனை. நமக்கு ஞானம் வந்து விட்டால் நமக்கு எல்லாமே ஒன்றா தெரியும். நறுமணமும் சரி, துர்நாற்றமும் சரி, எல்லாம் ஒன்றாக தெரியும். எப்படி நம்முடைய குருதேவருடைய அட்டெண்டர் ஒருத்தர் இருந்தார், யார், ஹிருதய். அந்த ஹிருதய் ஒரு நாள் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கும்போது குருதேவர் ராமகிருஷ்ணன் சொன்னார்,
இங்கே வந்திருக்கான் பாரு ஒரு அவதூதன், பைத்தியக்காரன் மாதிரி. ஈவன் பிச்சைக்காரன் கூட பக்கத்தில் உட்காந்து சாப்பிட விரும்பல. அவனை துரத்துறாங்க. அவன் சாதாரண மனிதன் இல்லை, அவன் ஒரு ஞானி அப்படின்னு சொல்கிறார். உடனே ஹிருதய் என்ன பண்ணுறாரு, அவர் பின்னாடி போகிறார். பின்னாடி போனோன்னு அவர் யார்கிட்டையும் பேசுறது அப்படின்னா கல் எடுத்து அடிக்க போடுறாரு. அவன் ஓடுறான், யார், ஹிருதய் ஓடுறான். பிரித்து இப்படியே கொஞ்சம் தூரம் துரத்திட்டு போனான். அதாவது அந்த ஞானிக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஹிருதய் போனான். அப்போ கடைசி கேட்டால், நீங்கள் என்னை சிஷியனாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி ஹிருதய் கேட்ட மாதிரி ஹிருதயிட்ட அவர் என்ன சொன்னார்னா, எப்போ இந்த சாக்கடை தண்ணீரும் கங்கை தண்ணீரும் நீ ஒன்றாக பார்க்கிறாயோ அப்பொழுது உனக்கு ஞானம் வந்து விட்டது என்று பொருள். எப்படி அதை பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த ராகத்வேஷத்தினால தான் நமக்கு அப்படி தெரியுது. அந்த ராகத்வேஷம் போயிடுச்சுன்னா எல்லாமே புண்ணிய கந்தம், புண்ணிய இது மாதிரி தான் தெரியும். அதனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு இந்த ஞானம் வந்து விட்டால் நமக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. அது வரைக்கும் நமக்கு இதெல்லாம் தேவை. ஏன்னா நம்ம இப்போது கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போட்டோன்னே நமக்கு கோயிலுக்கு வேண்டாம், நீங்கள் ஒன்றும் இல்லை, நல்ல ஊதுபத்தி ஒரு மனம் வந்தாலே, அந்த நறுமணம் வந்தாலே நமக்கு இறை சிந்தனை வரும், மன அமைதி வரும், மனதில் ஒரு தெளிவு வரும். அதனால தான் அந்த கோவில்லையும் அந்த இதில் நம்ம வீட்டில் பூஜை அறையிலையும் என்ன பண்ணுவோம், சாம்பிராணி போடுவோம், ஊதுபத்தி வைப்போம். ஸோ இதன் மூலமாக நமக்கு ஒரு தெய்வீக சிந்தனை வரணும், பாசிட்டிவ் தாட்ஸ் வரணும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் மூலமாக நம்ம நெகட்டிவ் தாட்ஸை, பிரதிபக்ஷ பாவனான்னு சொல்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் தாட்ஸை ஒழிக்கணும். அதுக்காக தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம். அப்போது என்ன ஆகும், நெகட்டிவ் தாட்ஸ் போயிடுச்சுன்னா உள்ளதை உள்ளபடி, தத்துவ வித்து மகாபாவம், உள்ளதை உள்ளபடி நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, தேஜஸ் அஸ்மி விபாவசோ, தேஜஸ் அஸ்மி விபாவசோ அப்படின்னு. தேஜஸ் அஸ்மி விபாவசோன்னா, விபாவசோ என்றால் நெருப்பு. அதாவது தேஜஸ் என்றால் அந்த என்ன நெருப்பில் நான் தேஜஸாக இருக்கிறேன். அதாவது தேஜஸ்னு உஷ்ணம், நெருப்பில் உஷ்ணமாக நான் இருக்கிறேன். நெருப்பு நமக்கு சுடும். அந்த நெருப்பும் உஷ்ணமும் சேர்ந்து இருக்கும். நெருப்பை பார்த்தா உஷ்ணம் இருக்கும், உஷ்ணம் பார்த்தா நெருப்பு இருக்கும். அந்த தேஜஸ் அதாவது விபாவசம், அந்த நெருப்பில் நான் ஒரு உஷ்ணமாக இருக்கிறேன். அதனால தான் பாரதியார் பாடினார், காக்கை சிறகில் நந்தனாலா, தீக்குள் விரலை விட்டு வைத்தால் நந்தனாலா, தீண்டும் நெஞ்சம் தோன்றுதையே நந்தனாலாக. ஸோ நமக்கு நெருப்பு சுட்டதுன்னா நம்ம இறைவனை தொட்டிருக்கோன்னு அர்த்தம். அப்படி தான் பொருள் சொல்கிறார். அந்த பொருளை தான் அவர் பாடுறார் அந்த பாட்டு. உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்னு சொல்லி அந்த. ஸோ தேஜஸ் 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 அதாவது இந்த இடத்துல அந்த தேஜஹ அஸ்மி, தேஜஸ்மி விபாவசம். விபாவசம்னா நெருப்பில் நான் அந்த தேஜஸாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஜீவனம் சர்வபூதேஷு. ஜீவனம் சர்வபூதேஷு அப்படின்னா நமக்கு ஒரு இது வரும். எப்படி அந்த ஜீவனம், அதாவது ஒரு ஜீவன் இருக்கிறார் என்றால் அந்த இதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது. ஜீவன் அப்படின்னா ஜீவனுக்கு முக்கியமாக என்னென்னா, நம்ம பகவான் ராமகிருஷ்ணர் நம்ம இந்த அன்னகத பிராணன் அப்படின்னு சொல்லுவோம். உணவை நம்பி வாழ்கின்ற உயிர்கள் நாமெல்லாம். ஸோ அந்த உயிர்களுக்கு உணவாக பகவானே இருக்கிறார் என்பது ஒரு பொருள். ஜீவனம் சர்வபூதேஷு, ஜீவனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு பொருள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜீவனம் அப்படின்றதுக்கு ஆயுள். நாம் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு உயிர்களும் எத்தனை காலம் வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது பகவான் தான். அதனால தான் ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும் எப்போ தன்னுடைய சரீரத்தை விட போகிறாங்கன்னு சொல்லி, மற்ற யாருக்கும் தெரியாது. ஏன், அவர்கள் நான் யார் என்று தெரிந்திருக்கிறது. அதனால் இந்த ரெண்டு பொருள், ஒன்று நம்ம சொல்லுவோம், எனக்கு ஜீவனம் கொடுக்கறதே இந்த தொழில் தான் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு உணவு கொடுக்கறது இந்த இதுதான் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த தொழில் தான் எனக்கு சாப்பாடு போடுது அப்படின்னா அது ஒரு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஜீவனம் என்பது முதலிலே அன்னமாகவும் ஒரு பொருள் இருக்குது. ரெண்டாவது ஆயுள் காலம். நாம் எத்தனை வருடம் வாழ்க்கிறோமோ அத்தனை காலம் பகவான் தான் நம்மளுடைய ஆயுள் காலத்தை தீர்மானிக்கிறார் என்பது சொல்லுது. ஸோ பகவானே எல்லா ஜீவனிடத்திலும் உணவாகவும் இருக்கிறார், ஆயுளாகவும் இருக்கிறார். அதுக்கப்புறம் தபஸ்விஷு அப்படிங்கிறது, அதாவது தவம் செய்கின்ற தபசிகளுடைய தவமாக நானே இருக்கிறேன்.
அவங்க நினைக்கிறாங்க நான் தான் கஷ்டப்பட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரெல்லாம் தவம் செய்கிறார்களோ அந்த எல்லாருடைய தவமாகவே பகவானாக இருக்கிறார். நான் கடுமையாக தவம் செய்தேன், அதனால் எல்லாமே நான் தான், அந்த பெருமைகளை எல்லாம் அந்த கிரெடிட்லாம் நான் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாமே பகவான் தான். ஏன் அந்த தவம் செய்கின்ற அந்த தவசிகளுக்கு பலமாக அந்த பலத்தை கொடுத்தது யார்? இறைவன் தான் கொடுத்தார், பகவான் தான் கொடுக்கிறார். அதனால் தபசிகளுக்கு தவமாக நான் இருக்கிறேன் என்று 9வது ஸ்லோகத்தில் அவருடைய விபூதிகளை சொல்லி இனி 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். கிட்டத்தட்ட அதே பொருள் தான், வேறு மாதிரி சொல்கிறார். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதன. சனாதனம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ் வினாமகம் அப்படிங்கிற 2 விஷயம் இந்த சொல்கிறாரு. அதாவது பார்த்தா எல்லா உயிர்களிலும் நிலை பெருத்தருடைய வித்தாக நான் இருக்கிறேன். நிலை பேருடைய வித்து என்று என்னை அறிக. அறிவாளர்களுடைய அறிவாகவும் தேஜஸ்விகளுடைய தேஜஸாகவும் நான் இருக்கிறேன் என்று மீண்டும் தன்னுடைய விபூதிகளை, தன்னுடைய பெருமைகளை, மேன்மைகளை சொல்கிறார் பகவான். சர்வபூதானாம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் பீஜம் மாம். பீஜம் என்றால் தெரியும், விதை. நானே மூல காரணமாக இருக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, உபாதான காரணமும் அவர் தான், நிமித்த காரணமும் அவர் தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எல்லா ஜீவனும் அந்த ஜீவனுடைய விதையாகவும் நான் தான் இருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிலும் பீஜம் நான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பீஜம் என்றால் விதை, காரணம் மூல காரணம், மாம் என்னை, நானே மூல காரணமாக இருக்கிறேன் என்பதை ஓ அர்ஜுனா நீ அறிந்து கொள் என்று அந்த இது சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பீஜம் எல்லாவற்றிற்கும் அனைத்துக்கும் மூல காரணம் நான் தான் அப்படின்னா, அப்போ பகவானுக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு இது வரும். அது நம்ம வேதாந்தத்தில் போனோம்னா மாயையிலிருந்து இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அது நமக்கு முக்கியம் கிடையாது. அதனால் பகவான் தான் காரணம் என்பது, பகவானுக்கு யார் காரணம் என்பதற்கான பதில் இல்லை. காரணம் பரபிரம்மம் இருப்பது ஒன்று தான். அதனால் பீஜம், அதனால தான் பீஜம் சனாதனம்ங்கிற வார்த்தை அங்கே நம்ம பார்த்தோம். சனாதனம் என்றால் பகவான் தோன்றியது சுயம்பு, என்றென்றும் இருப்பவர், எந்த மாற்றத்துக்கும் உள்ளானவர். நமக்கெல்லாம் 6 மாற்றங்கள் இருக்குங்கிறத நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். ஜரா மரண, அதாவது என்ன, குழந்தையாக பிறக்கிற அஸ்தி, ஜாதி அப்படிங்கிறத மாதிரி நான் இருக்கிறேன், குழந்தையாக பிறக்கிறேன், வாலிபனாக வருகிறேன், வாலிபத்தன்மை அடைந்துகிறேன், அப்புறம் முதுமை அடைகிறேன், அப்புறம் நோய் விழுக்கிறேன், இறக்கிறேன் என்ற 6 மாற்றங்கள் நமக்கெல்லாம் இருக்குது. ஆனால் சனாதனம் என்பதற்கு அது எதுவுமே கிடையாது. என்றென்றும் தோற்றமற்றவர், என்றென்றும் இருப்பவர். ஸோ அந்த அர்த்தத்தில் தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக பீஜம் சனாதனம் அப்படின்னு சொல்கிறார். என்றும் உள்ளவர், அந்த தத்துவத்தை நம்ம இது பண்ணுறோம். ஏன்னா என்றென்றும் இருப்பவருக்கு அவர் நம்ம என்னைக்கு தோன்றினார் அப்படின்னெல்லாம் தெரியாது. நான் அதே மாதிரி சொல்கிறாரு, எல்லாம் என்னிடத்திலிருந்து வந்தது, ஆனால் நான் எதிரிடத்தும் என்னிடத்தில் இல்லை. அதாவது எல்லா வஸ்துக்களும் இந்த உலகத்திலிருந்து மாயையின் மூலமாக இப்படி ஒரு தோற்றம் வந்தது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னது. அதாவது நான் எதனிடமிருந்தும் வரவில்லை. அதுக்கு தான் முன்னாடி சொன்னால், பகவான் வந்ததற்கு எந்த காரணமும் இல்லை, அவர் சுயம்பு. அதை நம்ம புரிஞ்சிக்கவும் முடியாது, அதுக்கான விளக்கமும் இல்லை. ஆனால் என்னிடத்திலிருந்து எல்லாம் வந்தது. காரணம் அந்த ஆத்ம தத்துவமும், அதாவது பிரம்ம தத்துவமும் மாயையோடு சேர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம மித்யா என்பதை ஞானம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ பகவான் சுயம்பு, நான் எதனிடமிருந்தும் நான் வரவில்லை, என்னிடத்திலிருந்தான் எல்லாம் வந்தது. அர்ஜுனா, சனாதன பீஜம் நான் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லிட்டு, அதுக்கப்புறம் புத்திமதாம் அஸ்மி. புத்திமதாம் என்றால்
அறிவுடையவர்களுடைய அறிவாக நானே இருக்கிறேன். அறிவர்களுடைய அறிவாக என்னால் ஒருவன் அறிவின் காரணமாக புத்தியின் காரணமாக எதையாவது சாதித்திருந்தால் அந்த சாதனைக்கு ஊறியவன் யார் என்றால் அந்த நபர் இல்லை, நான் தான். ஏன்னா அந்த அந்த நபருடைய நம்ம போன வகுப்பில் சொன்ன மாதிரி ஒரு குடுவை ஒரு ஒரு டம்ளர் கிளாஸ் டம்ளர் மஞ்சள் கலர் இருந்துச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றினா கலர் மஞ்சள் கலராக தான் இருக்கும். ஒரு சதுரமான இதில் கிளாஸில் கண்ணாடி கவுப்பில் தண்ணி ஊற்றினோம்னா சதுரமாக இருக்கும். ஆக அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றுகின்ற தண்ணி ஒன்று தான், ஆனால் அந்த பாத்திரம் அந்த அங்கத்தில் மாறுகிறது. ஸோ இப்படி அறிவாக புத்தியாக நான் தான் இருக்கிறேன். இந்த புத்தியை ரெண்டாக சொல்கிறார் பகவான். அதாவது நம்மகிட்ட இருக்கிற அந்த அறிவு அல்லது புத்தி ரெண்டாக இருக்கிறது. என்னென்னா ஒன்று தர்மமாக, அதாவது எது சரி எது தவறு என்ற ஒரு ஞானம் நமக்கு இருக்கும், அது அந்த புத்தி உள்ளவர்களுக்கு. இது முதல் வகையான அறிவு புத்தி. ரெண்டாவது வகையான அறிவு புத்தி எதுன்னா எது சத்தியம் எது மித்யா. ஆக எது சரி எது தவறு என்பது அறிவது. ரெண்டாவது எது சத்தியம் எது மித்யா. மித்யா என்றால் வெறும் தோற்றம் என்பதை அறிந்து இந்த பிரித்து அறிவது. இந்த ரெண்டும் யாரிடம் இருக்கிறதோ, புத்திமான்கள் இடம் இருக்கிறதோ, அங்கு நான் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள் அர்ஜுனா. எதுனா சில பேருக்கு என்னென்னா எது சரி எது தவறு என்பது தெரியும், ஆனால் எது உண்மை எது பொய் என்பது தெரியாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரியும். எது உண்மை எது பொய் என்பது ஏமாந்துடும் நம்ம. ஆனால் எது சரி எது தவறுங்கிறது தெரியும். இருந்தாலும் நான் உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன் பல தடவை. துரியோதனன் போரிலே தொடையை அடித்து உடச்சி தொடை உடஞ்சி ரத்தத்தோடு கலந்துக்கும் போது அவருடைய நண்பர் ஒருத்தர் கேட்குறார், துரியோதனா, நீ ஒரு பெரிய புத்திசாலி, ஒரு அறிவு உடையவன், ஆனால் நீ இந்த போரிலே யார் ஜெயிக்க போகிறாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா புத்திசாலிக்கு தானே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு புத்திசாலி இருந்தாலும் நீ இப்படி இது பண்ணிட்டியே அப்படின்னா அப்போ சொல்கிறாரு, ஜானாமி தர்மம் நசமே பிரவருத்தி, ஜானாமி அதர்மம் நஜமே நிவர்த்தி. எனக்கு தர்மம் என்னன்னு தெரியும், ஆனால் அதை நான் ஃபாலோ பண்ண முடியல. இதுக்கு தான் இந்த பொருள். எனக்கு எது சரி எது தரின்னு தெரியுது, ஆனால் எது உண்மை எது பொய்ங்கிறது தெரியல. அதனால ஜானாமி தர்மம் நஜமே பிரவருத்தி, எனக்கு தர்மம் எதுன்னு தெரியுது, ஆனாலும் என்னால் அந்த தர்மத்தை கடைபிடிக்க முடியும். காரணம் நம்முடைய சம்ஸ்காரம் கூட சேர்ந்த அந்த இதனால விளைவினால் வந்த இது. ஸோ அதனால தான் சொல்கிறாரு புத்தி மதம். அந்த ரெண்டு அறிவு முக்கியமான அறிவு. இப்படிப்பட்ட அறிவுத்திறன் உடையவர்களிடம் நானே இருக்கிறேன் என்பதை தெரிந்துகள். ஆகவே நமக்கு ரெண்டு வகையான புத்தி இருந்தால் அந்த புத்தி பகவானை சார்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா புத்தியால் நாம் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்வோம். இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய இன்னோவேஷன்ஸ், கண்டுபிடித்தமெல்லாம் வருது. காரணம்னா அந்த புத்தி இறைவனுடையது. அந்த புத்தி அதனால் நமக்கு அந்த கிரெடிட் நமக்கு வேண்டியதில்லை. அடுத்து என்ன சொல்கிறது? தேஜஸ்வினாமகம். தேஜக என்றால் மனோசக்தி. மனதில் ஒரு சக்தி நமக்கு இருக்குது, மனோபலம் என்று சொல்கிறார். தேஜஸ் வினாமகம் என்றால் அந்த மனோபலத்தை உடையவனிடம் பலமாக நான் இருக்கிறேன். அதாவது மனோபலம் உடைய அந்த நபரிடம் மனபலமாக நான் இருக்கிறேன். மனோதைரியம் உடையவனாக நான் இருக்கிறேன். மனோபலத்தை உடையவர்கள் எதையும் சாதிப்பார்கள். தேஜக என்றால் அந்த பலமாக நான் இருக்கிறேன். ஆனால் சிலருக்கு நல்ல புத்தி இருக்கும், ஆனால் அதை நடத்த முடியாது. அதாவது புத்தி இருந்தும் அந்த புத்தியை சொல்கிற விதத்தை அந்த புத்தி சொல்கிற அந்த விஷயத்தை ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியாது. காரணம் மன தைரியம் இருக்காது, பயம் வந்திருக்கும். அதனால் அந்த மனோபலம் யாருக்கு இருக்கோ அவர் தான் தான் நினைத்ததை சாதிக்க முடியும். நல்ல புத்தி இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதை ப்ராக்டிக்கலாக நம்ம கொண்டு வர்றது தான் அந்த பலமாக இறைவன் தான் இருக்கிறான், பகவான் தான் இருக்கிறான். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேப்பர்லலாம் பார்த்துருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல புத்திமானாக இருப்பான், நல்ல திடீர்னு சூசைட் பண்ணியிருப்பான். காரணம் என்னென்னா ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு சறுக்கல் வந்தாலும் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டு
அவன் வந்து கடைசி சூசைட் பண்ணிக்கிறான். அதனால் இந்த சர்க்கிள் வந்தால் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோபலம், மனோதைரியம் யார் என்று கேட்டால் அது பகவான் தான். பாசிட்டிவ் தாட்ஸ். அதனால தான் நமக்கு இறை சிந்தனை, அந்த ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, அதெல்லாம் நமக்கு படிப்படியாக இதையெல்லாம் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோதைரியம் நமக்கு அதை பார்க்கும்பொழுது, அதாவது இந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலும் கஷ்டத்திலும் நல்லது எது என்பதை தெரிந்து கொண்டு நாம் அதை இது பண்ணுவோம். ஸோ எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய, அதாவது அந்த தைரியமும் வந்து இறைவனுடைய இது. நாம் எப்படி பார்க்குறோம் தான், ஒரு விஷயத்தை நம்ம கஷ்டமாக பார்க்குறோம்னா நம்முடைய பலவீனத்தின் மூலமாக பார்க்கும்போது அது கஷ்டமாக தெரியும். அதே வந்து நம்ம வந்து நல்ல திடமான மனதோடு பார்க்கும்போது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்படி எல்லாமே பகவானாக இருக்கிறார் என்பது அந்த 10வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லிட்டார். 11வது ஸ்லோகத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததை நம்ம ஒரு தடவை சும்மா ஒரு சின்ன ரிகலெக்ஷன் பண்ணிவிட்டு 11வது ஸ்லோகத்தில் பண்ணுவோம். ஏன்னா 11வது ஸ்லோகத்தில் இதை தான் சொல்ல போகிறாரு. இருந்தாலும் இந்த அத்தியாயத்தில் பலமுறை பகவான் நான் தான் சொல்கிறார். இந்த உலகமாகவும் ஜீவராசிகளாகவும் எல்லாமாக நான் தான் வெளிப்பட்டு இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளார். இது திருப்பி திரும்பி நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகுனா, நமக்கு இது ஒரு அபியாசம். நம்முடைய அபியாசத்தின் மூலமாக நம்முடைய சம்ஸ்காரங்கள் மாறும், நம்முடைய நல்ல பழக்கங்கள் நல்ல கண்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரியான புரிதல், ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நமக்கு இறைவனுடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா முதல் என்ன வரும் அப்படின்னா, நமக்கு சரியான புரிதல் வரும். எது சரி எது தவறு என்பதையும் அதுக்கப்புறம் அதை பின்தொடர, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வழி. அதனால் இறை அருள் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு முதல் அறிகுறி என்னென்னா சரியான புரிதல். அதன் மூலமாக நமக்கு இறைவன், அதாவது இறை அனுபூதி நமக்கு கிடைக்கும். அதாவது எப்படி பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், சூரிய உதயத்துக்கு முன்னாடி கீழ்வானம் சிவக்கும். கீழ்வானம் சிவக்குதுன்னா என்ன அர்த்தம்? அடுத்து சூரிய உதயம் ஆக போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நமக்கு சரியான புரிதல் வந்து விட்டால் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஞானம் என்றால் என்ன? எல்லாம் இறைவன் என்பது நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது, நம்முடைய குருநாதர் சொல்கிறது, உபனிஷத் சொல்கிறது, பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, அமுதமொழி எல்லா பெரியவர்களும் சொல்லிட்டாங்க, எல்லாம் இறைவன் தான். ஏன்? நிமித்த காரணமும் உபாதான காரணமும் இறைவன் தான் இருக்கான்னு அவரே சொல்லிட்டார். சரி, இது ஞானம். இந்த ஞானம் வந்துருச்சு, அது விஞ்ஞானம் வரலையே. விஞ்ஞானம் என்றால் என்ன? நாம் ஆன்மீக பயிற்சியின் மூலமாக மற்றவர்களுடைய இது, நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அன்னை சாரதை எளிய முறையிலே நமக்கு சொல்கிறார். நம்முடைய ப்ரூடிங்னு சொல்லுவோம், நம்முடைய அந்த என்ன சொல்கிறது, மற்றவங்களை குறை சொல்கிறது, குற்றம் சொல்கிறது, இதை தடுத்தாலே நம்முடைய நெகட்டிவ் தாட்ஸு அகலும். நம்மிடத்துலேருந்து நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் போகும். மற்றவர்களை குற்றத்தை பார்க்காமல் எல்லாவற்றிலும் எல்லா ஜீவன்களிடம் இறைவனையும் தெய்வீகத்தையும் பார்ப்பது. ஏன்னா குற்றம் பார்க்காம இருந்தாலே போதும். ஏன்னா அந்த குற்றம் எப்படி பார்க்குறோம்? நம்மிடத்தில் இருக்கின்ற ராகத்வேஷம்னா மாயானா 3 குணங்கள். அப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்னா, நம்மளோட தமோகுணம் ரஜகுணம் மேலோங்கி இருக்கிறனால தான் இப்படி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நம்முடைய குறைகளையும் நாம் பார்த்து அதை நீக்கினால் நம்முடைய பெரும், இதைத்தான் வந்து அன்னையார் வந்து அன்னை சாரதா அமுதமொழிகள், அன்னையின் அமுதமொழிகள் சொல்கிறாங்க. அவரை பற்றி, மற்றவர்களை பற்றி தரக்குறைவாக பேசுவது, அவர்கள் பற்றி விஷயங்கள் எல்லாம் சொல்வது, அந்த இதுதான் நமக்கு கூடவே கூடாது. அன்னை சொல்கிறாங்க மிக முக்கியமான ஒரு உபதேசம், இந்த உலகத்தில் யாரும் அந்நியர்கள் அல்ல. எதை பேஸ் பண்ணி யாரும் அந்நியர்கள் அல்லன்னு ஏன் சொல்கிறாங்க அம்மான்னா, இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணம். அவரே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணம் இருப்பதால் நம்ம யார்கிட்ட டீல் பண்ணுறோம்? இறைவன். ஒருத்தனுடைய குறை இருக்கலாம், அவன் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லலாம், திட்டலாம், எதிரியாகவும் இருக்கலாம், இருந்தாலும் அவனே இறைவன் தான் அப்படிங்கிறத அன்னையார். அதனால் இந்த உலகத்தில் யாரும் அந்நியர்கள் அல்ல, இருப்பது ஒரே ஒரு பரம்பொருள் தான். இப்படி மாயையின் காலமாக பல ரூபமாக நமக்கு காட்சி அளிக்கிறார் என்பது உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பகவான் இந்த 8வது 9வது அத்தியாயத்தில் நாம் அனுபவிக்கும் இந்த உலகம் 8வது 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம் எல்லாம் இறைவனுடையது. நம்முடைய ஜாகிரத அவஸ்தா, அதாவது நம்ம இப்போ விழிப்பு நிலையிலும் சரி,
நம்முடைய சொப்ன நிலையும் சரி, எல்லாமே இறைவன் தான். அதே போல் நாம் எதை பார்த்தாலும், எதை நுகர்ந்தாலும், எதை கேட்டாலும், எதை சுவைத்தாலும் எல்லாம் இறைவன் தான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் தான், இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை. நாம் ஒரு இனிமையான பாடல்களை கேட்கிறோம் என்றால், நம்முடைய மனம் உருகுகிறது என்றால் அங்கு இறைவன் இருக்கிறான். அந்த இக்குறளில் இனிமையாக பகவான் தான் இருக்கிறான் என்பதை அந்த பாடகன் வழியாக அதை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆகவே நாம் சுவைக்கும் போது உணவாகும். அதாவது ரசோகம் அப்சு கவுந்தேயா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த உணவின் சுவையாகவே பகவான் இருக்கிறார். ஆக நாம் எதை சுவைத்தாலும், எதை கேட்டாலும், எதை பார்த்தாலும் எல்லாமே இறைவன் தான். எந்த நறுமணமும் புண்ணிய கந்தம் அப்படின்னு சொன்னார். பூமியிலே நமக்கு ஒரு தெய்வீகமான நறுமணத்தை உபயோகிக்கின்றோம். அங்கே தெய்வீகம் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அதே போல் சூரியனும் சந்திரனுடைய பெருமை, அவருடைய ஒளி கற்ற அந்த ஒளியாக நான் தான் இருக்கிறேன் என்று பகவான் சொன்னார். பகவான் குறிப்பாக இந்த அத்தியாயத்தில் ஒரு சிறந்த புத்திமான் அல்லது ஒரு உயர்ந்த சக்தியுடைய மனிதன் என்றால் அந்த சக்திக்கும் புத்திக்கும் பின்னால் அந்த இறைவன் தான், பகவான் தான் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு, நாம் பார்த்தது போல வேதாந்த தத்துவத்திலும் சாங்கிய தத்துவத்திலும் என்ன சொல்கிறது? பஞ்சபூதங்கள் சொன்னது. நம்முடைய உடல் மனம் இந்த பஞ்சபூதம், நம்முடைய உடல் மனம் இந்த பஞ்சபூதத்தால் ஆனது. ஆகவே இந்த பஞ்சபூதத்தின் மூலமாக நாம் இறைவனை அடைகிறோம். அதாவது நாம் இந்த உடல், இந்த மனம் பஞ்சபூதம், இந்த பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது. ஸோ இந்த பஞ்சபூதம் எப்படி வந்ததுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். எப்படி பார்த்தோம்? முதல் அதாவது அந்த சுருக்கம் என்ன எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, நம்ம பரம்பொருளிலிருந்து ஒரு மாயையினோட தொடர்பு கொண்டு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், மாயையோடு வரும் பொழுது அது ஒவ்வொருவாக பரிணமித்து, ஏன்னா பரபிரம்மமுக்கு எந்த பரிணாமமும் கிடையாது, எந்த க்ஷயமும் கிடையாது. க்ஷயம் என்றால் மாற்றம், எந்த க்ஷயமும் கிடையாது. ஆனால் இந்த மாயையுடைய அதாவது மாயங்கிறது தோற்றம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாயையினுடைய சக்தியால் அது அப்படி தோன்றுகிறது. எப்படின்னா ஆகாசம், வாயு, நெருப்பு, நீர், பூமி இப்படியாக வருகிறது. ஆக இந்த உடலில் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அங்கேயும் அந்த 5 தான் இருக்குது. நம்ம எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த உடல் எப்படி தோன்றியது அப்படின்னு ஒன்றா படிப்படியாக பார்த்திங்கன்னா கடைசி இந்த பஞ்சபூதம் எங்கே தோன்றியது? இறைவன். அப்படி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் நம்ம இப்போ 6வது அத்தியாயத்துலையும் பார்த்துட்டோம், 5வது அத்தியாயத்துலையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் எப்படிப்பட்ட பலமாக இருக்கிறேன் என்பதை பகவான் சொல்கிறார். அதாவது இந்த 11வது ஸ்லோகத்தில் பகவான் நமக்கு சொல்ல வேண்டியது எப்படிப்பட்ட பலமாக இருக்கிறேன். ஏன்னா சில தீயவர்கள், அரக்க குணம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அவர்களுக்கு பலமாக பகவான் இருக்கிறாரா என்றால் இல்லை. ஏன்னா அதைத்தான் நம்ம அடுத்து சொல்ல போகிறார். அவர் என்ன சொல்ல போகிறாரு? பலம் பலவதாமஸ்மி இந்த ஸ்லோகமே நான் இன்னும் படிக்கலை, அதனால் அந்த ஸ்லோகத்தை முதல் சொல்லிவிடணும். 11வது ஸ்லோகம், பலம் பலவதாமஸ்மி காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய இதனுடைய சிம்பிள் மீனிங் என்னென்னா, பரதத்தின் தலைவா, பலவான்களுடைய காமமும் ராகமும் நீங்க பெற்ற சாமர்த்தியமாக நான் தான் இருக்கிறேன். உயிர்களிடத்தில் தர்மத்துக்கு முரண்படாத காமமாக நான் தான் இருக்கிறேன். காமம் என்றால் ஆசை. அந்த ஆசையாக பகவானே ஆசையாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறார் என்றால் தர்மத்துக்கு விரோதமான முரண்படாத ஆசையாக. முரண்பட்ட ஆசைன்னா பகவான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். 11வது ஸ்லோகம், அதாவது இங்கு பலம் என்பது நம்முடைய உடல் பலம், அதாவது ஸ்தூல சரீரத்தின் பலமாக பகவான் சொல்கிறார். அங்கே சொன்னது மனோபலம் சொன்னார். அடுத்து சொல்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு விபூதி, ஒவ்வொரு மேன்மையை பற்றி சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அங்கேயும் மனோபலமாக நான் தான் இருக்கிறேன், இங்கே உடல் பலமாக நான் தான் இருக்கிறேன். உடல் பலமாக
பகவான் தான். ஸ்தூல சரீரத்தின் பலமாக சக்தியாக நான் தான் இருக்கிறேன். உடல் சக்தி உடையவர்கள் பலமாக சக்தி உடையவனாகத்தான் இருக்கிறார். அதாவது இந்த உடல் வலிமையை இந்த உடலுக்கு கொடுக்கின்ற அந்த வலிமையாக நான் தான் இருக்கிறேன். இந்த உண்மையை எப்போ மகாபாரத போரில் அர்ஜுனனுடைய காண்டீபம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு தெரியும். எப்பவும் காண்டீபம் கையில் இருப்பான். இந்த பலமதாம் அஸ்மி, அதாவது பலவதாம் அஸ்மி அப்படின்ற அந்த பலவானுக்கு பலம் உள்ளவனுக்கு பலமாக நான் இருக்கிறேன் என்பதற்கு இதை எப்போ அர்ஜுனன் புரிஞ்சுக்கிறான்னா, அவருக்கு வயசான காலத்தில் ஒரு தடவை காட்டில் உலாவி கொண்டிருக்கும் பொழுது சில கொள்ளைக்காரர்கள் அர்ஜுனனை வந்து தாக்க வர்றாங்க. அப்போ அர்ஜுனனுக்கு வயசாகி போயிடுச்சு. அர்ஜுனனுடைய பலமே அவனுடைய அந்த காண்டீபம். அப்போ காண்டீபம் எடுக்க போகிற காண்டீபம் அவனால் தூக்க முடியல. ஏன்? பகவானுடைய இது போயிடுச்சு, அந்த பலம் போயிடுச்சு அவருக்கு. அதாவது வயசு ஆக ஆக அந்த இதை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அந்த காண்டீபம் அவனால் தூக்கக்கூட முடியல. அப்படி அந்த காட்டில் வந்து கஷ்டப்படுறான். அப்படி ஒரு இது காண்டீபத்தினுடைய பலம் தான் அவனுக்கு. அந்த சக்தியை இழந்தான். ஏன்னா பகவான் போயிட்டாரு. அதனால் அவனுடைய சக்தியும், அதனால தான் பலவதாம் அஸ்மி, அந்த உடலினுடைய சக்தியாக நானே இருக்கிறேன். இந்த உடல் வலிமையாக இருக்க காரணமே பகவானாக தான். உடல் வலிமையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்? எல்லாரையும் ஆட்டி படைக்கிறோம். காரணம் என்னென்னா, அந்த கர்வம், நான் தான், எனக்கு தான் பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி. பிறகு சில காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? படுக்கையில் இருப்பாங்க. இந்த கையை தூக்கி இந்த பக்கம் போட முடியாது, அதுக்கு ஒரு ஆள் வேணும். காரணம் என்ன? பலம் போயிடுச்சு அவங்களுக்கு. ஆக பகவான் வந்து அதாவது தன்னுடைய அந்திம நேரத்தில் கண்ணை ஒன்றா போய்கிட்டே வரும். அதை தான் சொல்ல வர்றாரு. ஸோ இந்த உடல் கைகளை மாற்றி வைக்கக்கூட ஒரு உதவி தேவைப்படும். காரணம், பலம் நம்மிடமிருந்து போய்விட்டது. அப்பொழுது உணர்ந்து பயனில்லை. அப்போ பகவான் சொல்கிறார், இந்த பலத்திற்கு ஒரு அடைமொழி இங்கே பகவான் கொடுக்கிறார். என்னென்னா, நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த குண்டாஸ்லாம் இருக்காங்க சில பேர், இந்த கூலிப்படை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கூலிப்படைகள், அந்த கூலிப்படைகளுடைய மெயின் நோக்கமே என்னதுன்னா, மற்றவங்களை அடித்து பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்க. இப்போ அந்த பலமாக பகவான் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். கண்டிப்பாக அந்த பலமாக இல்லை. அதைத்தான் அதுக்கான பதில் வந்து அடுத்த லைனில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த பலமாக நான் இல்லை என்று அடுத்த வரியில் காமராக விவர்ஜிதம். என்ன சொல்கிறாரு? காமராக விவர்ஜிதம். காமராக விவர்ஜிதம் என்றால் இந்த மாதிரி ஆசைக்கும் பற்றுக்கும், அதாவது ஆசைக்கும் பற்றோடு இருக்கின்ற பலம் நான் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ எப்படி அதை பிரிக்கிறது அப்படின்னா, ஒருவன் நல்ல விஷயம் செய்கிறான், சுயநலம் இல்லாமல் இருக்கிறான், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறான், அவனுக்கு இருக்கின்ற பலத்தில் தான் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். பகவான் எப்படிப்பட்ட பலத்திற்கு காரணமாக இருக்கிறார் என்றால், தர்மத்தின்படி வாழ்கின்றவர்களுடைய உடலை காக்கும், அதாவது தர்மத்தின்படி வாழ்ந்து உடலை காக்கும் பலமாக நான் இருக்கிறேன். ஏன்னா இப்போ போர் வீரர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த போர் வீரர்களுக்கு பலமாக பகவானே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? அவர் வந்து மற்றவர்களுக்காக, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் மற்றவர்களுடைய ப்ரொடெக்ஷன் இவருக்காகவும் தான் பகவான் இருக்கிறார்னால், அதனால் அந்த பலமாக நான் இருக்கிறேன். எப்படி? காமராக விவர்ஜிதம். அவர்களுக்கு ராகமோ காமமோ இல்லை. எப்படி இல்லைன்னா, காமம் என்றால் என்ன, ஆசை என்றால் என்ன? அதாவது காமம் என்றால் ஆசை. அந்த ஆசைனா, நாம் ஆசைப்படுகின்ற வஸ்துவை நான் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்ற பலத்தில் பகவான் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ராகம், நான் அடைந்த பொருளை தக்க வைத்து கொள்ள வேண்டும். நான் அடைந்த ஒரு வஸ்துவை என்னிடத்திலே என்னிடமிருந்து சென்று விடாமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் ராகம். ஆக காமம், ஆசை, அந்த ஆசையிலிருந்து தான் ராகம் வருகிறது. ஸோ நம்முடைய, அதாவது இந்த காமராகம், இந்த காமராக விவர்ஜிதம், இந்த காமத்துக்கும் ராகத்துக்கும் விருத்தமில்லாத பலமாக நான் இருக்கிறேன். பலவதாம் அஸ்மி அப்படிங்கிறது சொல்லிட்டார். அதனால் தான் பகவான் சொல்கிறார், தர்மத்துக்கு விருத்தமான ஆசை. அடுத்து சொல்றார், தர்மோ விருத்த,
அதாவது தர்மா விருத்த பூதேஷு, தர்மா விருத்த பூதேஷ்னா தர்மத்துக்கு முரணாகாத ஆசையாக நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். இந்த ஆசைக்கும் ராகத்திற்கும் பலமாக நான் இல்லை, அதாவது தர்மத்துக்கு விரோதமாக ஆசைக்கும் ராகத்திற்கும் அதாவது பற்றுக்கும் நான் இல்லை. ஆனால் தர்மத்துக்கு அவிருத்தம் சாரி, இந்த இடத்துல தர்மம் ப்ளஸ் அவிருத்தம் பார்க்கணும். விருத்தம் என்றால் எதிரான, அவிருத்தம் என்றால் எதிரில்லாத அப்படின்னு பொருள். அப்பேற்பட்ட தர்மத்துக்கு அப்பேற்பட்ட காமம் ஆசைக்கு நான் தான் காரணம் என்கிறார். ஸோ தர்மத்தை காக்கவும் அதை பேணிக்கவும் பலமாக நான் தான் இருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். எனவே காமராகம் இல்லாத பலமாக நான் இருக்கிறேன். தர்மோ விருத்தக பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷவா. இந்த வரியிலே பகவான் சொல்கிறார், நானே அந்த தர்மத்துக்கு அவிருத்தமாக இருக்கின்ற காமமாக ஆசையாக நான் இருக்கேன். யாரிடம்? உயிர்களிடம் இருக்கின்ற ஆசை பூதேஷு அப்படின்னு சொன்னார். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா, தர்மத்துக்கு விருத்தமில்லாத ஆசையாக நான் இருக்கிறேன். ஆகவே நம்முடைய மனதில் எந்த ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசை தர்மத்திற்கு எதிராக இருந்தால் அதை நாம் விட்டுவிட வேண்டும். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தர்மம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, எது நம்மை இறைவனை நோக்கி கொண்டு செல்கிறதோ அதுதான் தர்மம். எது அதர்மம் என்றால் எது நம்மை இறைவனிலிருந்து விலக்குகிறதோ அதுதான் அதர்மம் அப்படிங்கிறது சொன்னார். அதனால் இந்த ஆசை நல்லதா அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் கிரியாசக்தி, இச்சாசக்தி, இது ஞான சக்தின்னு 3 சக்தி சொல்கிறோம். இந்த 3ம் ஆசை தான். அந்த சக்தி, அந்த கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞான சக்தி 3மே இறைவன் தான். அதுதான் நான் சொல்கிறாரு, அந்த காமமாக அந்த ஆசையாக நான் தான் இருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். ஸோ இந்த இச்சாசக்தி என்று அப்படின்னா நம்ம ஆசைப்படுகிறோம்னா தர்மத்துக்கு விருத்தமாக ஆசைப்படுகிறோம். ஏன்னா இச்சாசக்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இச்சாசக்தி வளரும். எப்படின்னா, ஒரு 3 வயது குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம அதுக்கு என்ன இச்சாசக்தி இருக்கும்? பொம்மை வேணும், அல்லது 3 சக்கர வண்டி, இன்னும் ஓடணும் ஆடணும், இப்படி தான் ஏதாவது இச்சாசக்தி, அவ்வளோதான். அதோடைய வளர்ச்சி அவ்வளோதான் இருக்கும். அதே ஒரு 7-8 வயது குழந்தைக்கு என்ன வேணும்? கிரிக்கெட் பேட் வேணும், விளையாட போகணும், விளையாடணும். ஸோ இப்படி இந்த ஆசை படிப்படியாக வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போது ஒரு மனிதனுக்கு உயர்ந்த இச்சாசக்தி எதை ஆசைப்பட வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எது? மோக்ஷம். அதனால தான் விவேக சூடாமணியில் சங்கரர் சொல்கிறாரு, முமுக்ஷுத்துவம். ஏன்னா 3 விஷயம் ரொம்ப அரிது. என்னென்னா மனிதத்துவம், முமுக்ஷத்துவம், மகாபுருஷ சுந்தரம். இந்த 3ம் அதில் 2வது முமுக்ஷத்துவம். இந்த முமுக்ஷத்துவம் எங்கன்னா இச்சாசக்தியினுடைய கல்மினேஷன், ஹையஸ்ட். அந்த இச்சாசக்தியோடைய கல்மினேஷன் அதை அதுக்கப்புறம் இச்சாசக்தி இல்லை. அதாவது இச்சாசக்தியினுடைய நோக்கமே என்னன்னா, நம்ம மோட்சத்தை அடைய வேண்டும், புண்ணியத்தை அடைய வேண்டும் என்பது தான். ஸோ இப்படி நம்முடைய தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமமாக எல்லா உயிர்களிடமும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் சுவாமி யதீஸ்வரானந்த்ஜி சென்னை மடத்தில் இருந்தவர். அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். சுவாமி பிரம்மானந்தருடைய சீடராக இருந்தார். அவர் சொல்வார், இந்த தீய சக்தி அரக்க குணம் உடையவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்வார், ஹிட்லர். அந்த ஹிட்லர் எப்பேற்பட்ட புத்திசாலி, எப்பேற்பட்ட தர்மம், எப்பேற்பட்ட பலம் உடையவர் என்பது அவருடைய ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஜெர்மானியர்கள் அந்த ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா தெரியும். அவர் இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய கருத்துக்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய இதெல்லாம் ஓகே நல்லா இருந்தது. ஆனால் அவருடைய நோக்கம் கடைசி என்ன ஆச்சுன்னா சுயநலமாக இருந்தது. அந்த சுயநலம் எங்கே கொண்டு போய் விடுன்னா நெகட்டிவ் தாட்ஸ். அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் மூலம் தான் சுயநலமே வருகிறது. ஏன்னா இந்த ஜெர்மனில் மக்கள் ஹிட்லரை பார்த்து ஹிட்லரை தெய்வமாக வணங்குகிறார்கள். அந்த தெய்வமாக வணங்கியதன் காரணமாக என்னென்னா உண்மையான தெய்வத்தினுடைய மகிமை அங்கே குன்றி போய்விட்டது. அதனால தான் அழிவுக்கு காரணமானது. அவர் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக, அரக்க குணத்தின் காரணமாக எல்லாரையும் ஆட்டி படைத்தார். அவருடைய புத்தி கூர்மை, பலம் எல்லாமே இருந்தது. ஸோ இறைவனுடைய எல்லா இதுவும் இருந்து கூட
அவனுக்கு அவனுடைய சம்ஸ்காரத்தின் மூலமாக அந்த மாயா எப்பேற்பட்ட மாயை புரட்டி எடுத்துருது இல்லையா. அதனால் அப்பேற்பட்ட ஹிட்லரை வந்து இந்த சுயநலத்தின் தன்னுடைய நோக்கத்தை தன்னுடைய அதாவது உலகியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அது வந்து அவருடைய சுயநலம் தான் அவனுக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து நம்ம ஆன்மீக ரீதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹிட்லரும் அன்னையருடைய குழந்தை தான், இல்லை கிருஷ்ணருடைய ஒரு லீலைன்னு கூட சொல்லலாம். ஆக ஆன்மீக ரீதியில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு திருவிளையாடல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும். ஸோ அவர் உலக ரீதியில் பார்த்திங்கன்னா ஒரு சுயநலத்தின் காரணமாக அவர் கடைசி அழிந்தே போனார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த ஒரு மனிதன் அளவில்லாத சக்தி இருக்கிறது, அவனுக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படின்னா அங்கே பகவான் இருக்கிறார் என்றார். ஏன்னா அவர் தன்னுடைய சக்தியினை மற்றவர்களுடைய நலனுக்காக உபயோகித்தால் அது அவனுக்கு நல்லது. அந்த பலமாக பகவான் இருக்கிறார். அவனிடம் பற்றும் ஆசையும் இல்லை. அதன் காரணமாக அவன் நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ராமகிருஷ்ண மடத்தினுடைய சுவாமி மாதவானந்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்வார், எம்எஸ் சுப்புலட்சுமியை பற்றி. எம்எஸ் சுப்புலட்சுமி மிக ஒரு தெய்வீக குரல் கொண்டவர்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய பெருமை என்னென்னா 1916ஆம் ஆண்டு பிறந்தவர். அவர் மதுரையை சார்ந்தவர், மதுரையில் பிறந்தவர். பாரத ரத்னா அவார்டு அவங்களுக்கு கிடைத்தது. இதெல்லாம் நான் வந்து கூகுளிலேருந்து பார்த்து எடுத்தேன். ஏன்னா தன்னுடைய இசைக்காக, அதாவது இசையின் பாரத ரத்னா ஹையஸ்ட் சிவில் அவார்டு யாருக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த எம்எஸ் சுப்புலட்சுமி. காரணம் அந்த தெய்வீக குரல். அந்த தெய்வீக குரலில் தான் சுவாமி மாதவானந்தர் சொல்கிறாரு, சரஸ்வதியே அவளுடைய குரலாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அந்த எம்எஸ் சுப்புலட்சுமி கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த கச்சேரி மூலமாக எவ்வளோ நிகழ்ச்சிகள் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அந்த பணத்தை உபயோகிக்கவில்லை, எல்லாம் தான தர்மமாக செய்து அதன் காரணமாக அவங்களுக்கு வறுமை மிகுந்தது, வறுமையாக இருந்தாங்க. ஆனால் சுவாமி ரங்கநாதான்ஜி மகாராஜ் இது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவுக்கு மாதம் ஒரு தொகை அவங்க செலவுக்காக அவரே ஏற்பாடு பண்ணி சில பக்தர்களிடம் சொல்லி ஏற்பாடு பண்ணி மாதம் அவங்களுக்கு அனுப்புவார். ஏன்னா ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்க அவங்க அப்படிங்கிறதுக்காக, அவங்களுடைய குணத்திற்காகவும் அவங்க தெய்வீக குரலுக்காக, தெய்வீக குரலுக்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இறை சிந்தனையை அவங்க கொடுத்தார்கள் என்பதற்காக அந்த தொகையை வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த ராமகிருஷ்ண மடத்தின் மூலமாக. ஆகவே இந்த தெய்வீக இசை கலைஞர் ராமகிருஷ்ண மடத்தின் ஒரு பெரும் உதவியாக, அதாவது இந்த ராமகிருஷ்ண மடம் பெரும் உதவி செய்தது. எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான். அதாவது அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாம் இறைவன் பார்த்துக்குவான் அப்படின்னா, பகவானே ராமகிருஷ்ண மடத்தின் மூலமாக அங்கே கொடுத்ததாக சுவாமி ரங்கநாதன்ஜி அடிக்க சொல்வார். அப்கோர்ஸ் அவர் அந்த இது கொடுத்துட்டார். இப்படி ஒரு நல்ல காரியம் நல்ல விஷயங்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக உபயோகிக்காமல் இன்றைக்கி அவங்களுக்கு பெரிய ஒரு அவார்டு இன்றைக்கும் நம்ம வந்து சொல்கிறோம். அந்த அம்மாவுடைய தெய்வீக இதை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவருடைய குரல் வளம் என்ன, எப்பேற்பட்ட ஒரு சிந்தனைகள் உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த தர்மத்துக்கு விருத்தமான காமமாக நான் தான் இருக்கிறேன் என்பதை சொல்லி, அது எந்த பலமாக இருந்தாலும் அது இறைவனுடைய இதுதான் என்று சொல்லி இந்த 11வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். 12வது ஸ்லோகத்திலையும் சில முக்கியமான கருத்துக்களை சொல்ல போகிறார். அதுக்கு அந்த 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 விஷயத்துக்கு அந்த 12வது ஸ்லோகத்தோட அவருடைய விபூதிகளை சொல்ல போகிறார், சொல்லி முடிக்கிறாரு. அந்த விபூதிகளை சொல்லி முடிப்பதற்கு முன்னாடி நம்ம அந்த விபூதிகளை ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயமும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இதை வந்து நம்முடைய என்ன சொல்கிறது, நம்முடைய அவதார ஸ்தோத்திரத்துலையும் சரி, கடைசி நீ எதுக்கு இதை நம்ம திருப்பி சொல்கிறோம்னா, சரணாகதி ஒன்று தான் வழி அப்படிங்கிறது தான் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். அதனால தான் நம்முடைய அவதார ஸ்துதிங்கிறது நம்ம கண்டன டெய்லி நம்ம பாடுறோம். எல்லா ராமகிருஷ்ண மடத்தின் ராமகிருஷ்ணன் சொல்கிறோம். அதில் 7வது லைனில் பார்த்தீங்கன்னா, பக்தார்ஜன யுகல சரண அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. பக்த ஆர்ஜன அப்படின்னா
நம்ம வந்து பக்தம்னா பக்தர்கள் தகுதி பெற வேண்டும், தக்க வைத்து கொள்ள வேண்டும். எதை? சரணடைய. எதை எப்படி சரணடைகிறது? நம்ம வந்து எத்தனையோ விஷயங்கள் கேட்குறோம், எத்தனையோ சத்சங்கம் அட்டன் பண்ணுறோம். ஆனால் திருப்பி என்ன நம்ம கேட்போம்? மனதை அடக்குவது எப்படி? மனம் ஏன் அலைபாய்கிறது? இதே தான் கேட்குறோம். காரணம் என்ன? ஆர்ஜனம் இல்லை. மனதை நம்ம சொல்கின்ற விஷயத்தை தக்க வைத்து கொண்டு, அது நம்முடைய உடல் மனம் அதை சொல்கிறது என்ன சொல்கிறது, இந்த சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்முடைய ரத்தம் நாடி எலும்பு மஜ்ஜை எல்லாத்துலேயும் அந்த விஷயந்தான் இருக்கணும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அதனால் இந்த பக்தார்ஜன யுகல சரண அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அடுத்த இதில் சொல்லிவிட்டு 12வது அத்தியாயத்தை 12வது ஸ்லோகத்தை நம்ம போவோம். அப்போ தான் 12வது ஸ்லோகம் நமக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்முடைய அவதார ஸ்தோத்திரம் பகவான் சொன்ன அந்த கண்டன பவ சுவாமி விவேகானந்தரை எழுதியிருக்காரு. அவதார ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதுல ராமகிருஷ்ணன்ற பேரே வராது. அது எந்த அவதாரத்தை பற்றியும் எந்த அவதாரத்துக்கும் அந்த ஸ்லோகத்தை அந்த ஸ்துதி பாடலாம், கண்டன பவ பாடலாம். அதனால இந்த பக்தார்ஜன யுகல சரணன்னு சொல்லிட்டு 12வது ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம் அடுத்த வகுப்பில். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு.